சுமன் கவி ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கம், அதனைத் தொடர்ந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று அதிமுக இபிஎஸ் மேற்கொள்ளக்கூடிய அந்த சுற்றுப்பயணம், மத்திய அரசாங்கத்தோட பாஜகவின் நலத்திட்டங்களை இந்த பயணம் மூலமாக கொண்டு சேர்க்க முடியும். அவருடைய சாராம்சம் அப்படி புரிஞ்சுக்க கருத்தாக்கமா. ஸோ இது மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு பலன் கொடுக்கும், ஆனால் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் இந்த பிரச்சாரம் பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சூரியநாராயணன் கருத்து. அதனோடு இபிஎஸ் சில அறிவிப்புகளை வெளியிட்டார், சில கருத்துக்களை உறுதிப்பட தெரிவித்தார். எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க திரு சுமன்? நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ப்ரப்போசலுக்கு பிறகுதான் ரெண்டாவது தமிழ்நாட்டை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ப்ரப்போசலை அந்த சுற்றுப்பயணத்துக்கு இவர் தயாராகிறார். அதாவது ஒரு திட்டத்தை திமுக அறிவித்ததற்கு பிறகு அவர்கள் வெறுமனே கூட அறிவிக்கலைங்க, அந்த திட்டத்தை வகுத்து ஒவ்வொரு வீட்டுக்காக போனோம், வீட்டில் போய் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும், தங்களுடைய ஆட்சியின் செய்த சாதனைகள் என்னங்கிறத சொல்லணும், பாஜக என்னென்ன மாதிரிலாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுங்கிறதையும் சொல்லணும். ரெண்டு பக்கமாக சொல்லிட்டு இதில் அதிமுக திமுக பாஜக எந்த வாக்காளர் வேறுபாடும் கிடையாது, அவர் கட்சிக்காரர்கள் வேறுபாடும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு போய் பேசுகிறீங்க, பேசிட்டு அவர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிற செய்திகளை ஃபீட்பேக்காக நீங்கள் மொபைல் ஆப்பில் பதிவு செஞ்சு மேலே அனுப்பணும். இதை அக்யூமுலேட் பண்ணி அதன் மூலமாக ஒருவேளை ஆட்சிக்கு ஒரு சார் சொன்னாங்களே அவர் ஆன்டி இன்கம்பன்சின்ட்டு அந்த மாதிரி ஒன்று இருந்தால் கூட ஒரு வகையான ஒவ்வாமை இருந்துச்சுன்னா சில பேரிடம் அப்படி ஒன்று இல்லைங்கிறது எங்கள் ஒரு கருத்து. அப்படி இருந்தால் கூட அதை பரிசீலித்து இடைப்பட்ட காலங்களில் தீர்த்து அதுக்கு மாற்று வழிகளை செய்வதற்கு இப்படி பல்வேறு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தை அவர்கள் வகுத்து செயல்பட போகிறாங்க. இப்போ அவசரமாக அவர் முழு பிளான்டை செஞ்சதை இவர்கள் அப்படி இறங்கிட்டாங்க, நாம் எதையாவது செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இறங்கி இருக்கிறதா தான் தெரியுது ஒன்று. இன்னொன்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி யாரிடமிருந்து காப்பது யாரிடமிருந்து மீட்பது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவிடமிருந்து தானே புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்டி இன்கம்பன்சிங்கிற வார்த்தையை சொல்வதாக இருந்தால் மோடி ஆட்சி தான் அதிக காலம் நீங்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் 11 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துகிட்டு இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி அந்த கட்சிக்கும் இருக்குது. அப்போ அந்த கட்சியோடு நீங்கள் அதாவது கொள்கை கோட்பாடே பாஜக சட்டமன்ற தேர்தல் அல்லவா? இல்ல அதான் சட்டமன்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் என்றால் அது பிரதிபலிக்கலாம். அதாவது சட்டமன்ற தேர்தலால இந்த களத்துல பார்க்கிறார்கள். தமிழ்நாடுங்கிற நாட்டு மக்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நீங்க கூட அதை திருமாவர்கள்ட்ட கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தல்ங்கிறது வெறுமனே இதோட முடிந்து போவது கிடையாது. நீங்க மாநிலங்களவை எம்பிக்களை தேர்ந்தெடுப்பது இதன் மூலமாகத்தான். அது மட்டும் இல்ல மாநிலங்களுக்கான தேவைகளை ஒரு கட்சி பெரும்பான்மையோடு வந்ததுக்கு பிற்பாடு தான் கேட்டு பெற முடியும். அதனுடைய வலுவில் தான் இருக்குது. அதனால வெறுமனே சட்டமன்ற தேர்தல் அதனால அப்படின்னா அமித்ஷா எங்க வர்றாரு அப்படிங்கிற கேள்வியை திருமாவர்கள் கேட்டிருக்கிறார். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அமித்ஷா இந்த தேர்தலை இது ஒரு வெறும் மாநில தேர்தல் அப்படின்னு பார்க்கலையே. அப்போ இது மாநில தேர்தல்ங்கிறத தாண்டி தமிழ்நாட்டை வென்றாக வேண்டும் வீழ்த்தியாக வேண்டும்ங்கிற தேவை பாஜகவுக்கு இருக்கிறது. அதை தன் சிறமேல் ஏற்படுத்தி தூக்கி போட்டுக்கிட்டு அதை கொண்டு செல்கிற ஒரு நபராக அதுக்காக ஒரு பாத யாத்திரை நடத்துறாரு. ஓகே, நடத்தட்டும். இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா 4 வருடங்கள் இவர் இயங்கவில்லைங்கிறத கூட்டணி அல்லது அவரை ஆதரிக்கக்கூடிய வலதுசாரி ஆதரவாளர் அவர்களே சொல்லிட்டாருங்கும் போது ஒரு இன்ஆக்டிவா இருக்கிறாருங்கிறது ஒரு விஷயம். இயங்கவில்லை இல்ல கூடுதலாக ஒண்ணு இந்த வேகத்தை விட இன்னொன்று அது ஏன் அப்படி சொல்றாங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இயங்கவில்லை அப்படின்னு குறிப்பிடல. பாஜகவுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்று அதிமுகவை அழித்தும் ஆக வேண்டும், அதிமுகவை வச்சுக்கிட்டும் தான் பயணிக்க வேண்டியிருக்கு. ரெண்டும் இருக்குது. கண்டிப்பாக சார் சொன்னது என்ன சொன்னாங்க, ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்க, வாழ்வா சாவா. அதாவது அது இப்படி நான் எடுத்துக்கிட்டேன், குத்துயிரும் கொலையுயிருமா இருக்குது, கூடிய விரைவில் செத்துருங்கிற நிலைமையில் இருக்குது. அதிலிருந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், எதிரணியில் அதை உடைச்சி அதிலிருந்து வாக்குகளை பிரித்து எதிரணியில் சேர்ப்பதெல்லாம் இல்லைங்க. இவர்கள் பேரம் பேசுவதற்கு இல்லையா? எப்படி பேரம் பேசுகிறாங்க? பாஜக அதிமுகவை எப்படி நடத்துகிறது? உங்கள்கிட்ட 20% இருக்குது, 22% இருக்குது, என்கிட்ட 18% இருக்குது. எங்களுடைய கூட்டணியில் நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிறோம். அதாவது அமமுகவாக இருக்கட்டும் மற்ற நபர்களாக இருக்கட்டும் எல்லா ஏசி சண்முகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எங்களிடம் ஒரு கூட்டம் இருக்குது. அதில் 18% இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த வாக்கு விழுக்காடு நாடாளுமன்ற தேர்தல். ஆமாம், இப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சிங்கிற ப்ரொபோசலை பாஜக வைப்பதனுடைய நுட்பமே என்னன்னா நாங்கள் சம வலுவில் இருக்கிறோம். சோ ரெண்டு பேர் அதை ஏற்கவில்லை சார். இபிஎஸ் இல்ல, இபிஎஸ் ஏற்கல. திமுக தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்லிடுச்சு. அது ஏன் உறுதி? அதுக்கப்புறம் இது தேவையில்லையே. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, நான் ஏற்கனவே முதல்ல இதே மேடையில் இந்த இடத்துல பேசியிருக்கிறேன், இது ஒரு கட்டாய திருமணம்.
வலிந்து இழுத்து கொண்டாந்து சாயங்காலம் வரலும் வராத ஒரு நபரை கடைசி நிமிஷத்துல கொண்டாந்து உட்கார வைத்துத்தான் அமித்ஷா அவர்கள் அறிவிப்பு கொடுத்தார். அவர் பேசக்கூட உங்களின் கருத்து. நாங்கள் சுமூகமாக தான் இருக்கிறோம் தானே சொல்றாங்க. அதுதான் இப்ப என்னன்னா சார் என்ன சொல்றாருன்னா, இப்ப சார் இவ்வளவு நேரம் என்ன பேசுனாங்கன்னா, சில குடும்பங்கள்ல கல்யாணம் ஆன உடனே சில சிக்கல் வந்துடும் இல்லையா, மனக்கசப்போட இருப்பாங்க. அப்போ வந்து அப்பா ஸ்தானத்துல இருந்து வாழ்க்கைன்னா ஒரு மாதிரி நெக்கு பக்கதாமா இருக்கும், அவர் அப்படித்தான் குடிச்சு தான் வருவார், அவர் அடிக்க தான் செய்வார், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற மாதிரி பாஜக எப்படித்தான் பல கட்சிகளை ஒன்றியத்தில் பல மாநிலங்களில் உடைத்திருக்கிறது, சேர்த்திருக்கிறது, விளையாடி இருக்கிறது, பல கட்சிகளை அழித்திருக்கிறது. ஒவ்வொரு பீகாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்றவர்களை எடுத்தாலும் நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டரா வச்சிட்டு இருக்கு அவர் அதிக இல்ல சார். உங்க இதுல நான் குறுக்கிடல, உங்களுடைய கேள்விகளை நான் பின்னாடி பேசுறேன். நீங்க பேசும்போது ஒரு நேரம் சரிங்களா? நீங்க இன்னும் வேடிக்கை என்னன்னா, மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய சீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. எப்படி வாக்குகள் திடீரென்று கூடுகிறது, புதிய வாக்காளர்கள் இதுக்கெல்லாம் நான் தனியா போகலை. அப்படி சேர்ந்திருந்த கட்சிகள் கூட, அதாவது ராஜ் தாக்கரே எல்லாம் பாஜகவை ஆதரித்து கொண்டிருந்தார். இன்று அவர்கள் மொழி உணர்ச்சியோடு ஒன்றுபட்டு உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும் இணைந்து சண்டையிட வேண்டிய ஒரு தேவை வந்திருக்குது. அப்போ நீங்க என்னதான் பிரித்தாலும் உடைத்தாலும் இன்னும் கூடுதலா எங்க உடைச்சாங்கன்னு கேள்வி கேட்கிறாப்புல. ஷிண்டேவை உருவாக்கும்னு ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாஜகக்காரர்கள். ஷிண்டேனா யாரு? வரலாற்றில் எட்டப்பன்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில், அதே மாதிரி புரூட்டஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்க உலக வரலாற்றில். அப்படிப்பட்ட ஒரு பெயர் தானே. அப்படிப்பட்ட புரூட்டஸுகளை உருவாக்கி அந்தந்த மாநிலத்தை உடைத்தது தான் வந்து பாஜகவின் ட்ராக் ரெக்கார்டு. அப்படிப்பட்ட ஒரு ஷிண்டேவாக நாம் எங்கேயோ தனியாக இருக்கிறாரு, அது வந்து திமுகவில் இருக்கிறாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை அது நான் தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சமகால சாட்சியமாக ஒரு ஷிண்டேவாக, இன்னொரு ஷிண்டேவாக தமிழ்நாட்டுக்கு வந்து நிற்கிறாரு. அப்போ உண்மையிலேயே தமிழ்நாட்டை மீட்கிறதுங்கிறது பாஜகவிடமிருந்து தான் மீட்கணும். அந்த வேலையைத்தான் நாம் செய்வதற்காகத்தான் தொடர்ந்து பாஜக தான் நமக்கு மேல பெரிய அழுத்தத்தை. ஓரணியில் தமிழ்நாடு முழக்கம் அதுதான், ஓரணியில் தமிழ்நாடு. அப்படி அவங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க ஓரணியில் தமிழ்நாடுனா அதுதான் இப்பதான் ஓரணியை நோக்கி நகர்கிறீர்களோ? குரான் அது ரெண்டுமே நான் ஒரே முழக்கத்தை தான் ரெண்டு மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன். அதாவது தமிழ்நாட்டின் சித்தாந்தத்துக்கும் கொள்கைக்கும் பொதுமக்களின் உளவியலுக்கும் துளியும் ஒத்து வராத ஒரு கட்சி பாஜக. நான் அதான் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பாஜக அதிமுக கிட்ட எப்படி பேரம் பேசுது, என்கிட்ட 18% இருக்குன்னு பேசுது. ஆனா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அந்த 18% யாரிடமிருந்து உடைத்து எடுத்து கொண்டு வரப்பட்டது? அதிமுக தான். நீங்க ஓபிஎஸ் யாரு, அமமுகவினுடைய தலைவர் யாரு, அதுபோக ஏசி சண்முகம், மற்ற சில்லறை மற்றவர்கள்லாம், அதாவது தங்களுடைய சாதிய வலு அந்த கட்சிகள்லாம் கூட்டணியில் ஒட்டச்சி எடுத்து வந்தா அந்த கட்சிகளே இல்லாமல் போய்விட்டார் மாதிரி சொல்றீங்க. அப்படி இல்ல, அது அதிமுக கூட்டணியில இருந்துச்சு. அது அதிமுக கூட்டணியில இருந்துச்சு. கட்சிகளோட இருக்காங்க சார் அவங்க. ஒண்ணு அதிமுக கூட்டணியில இருந்துச்சு, இன்னொன்னு அதிமுகவுக்குனே ஒரு வலு இருந்துச்சு. அந்த வலுவையே தங்கள் தேவைக்காக மூன்றாக சிதறடித்ததே பாஜக தான். நீங்க சசிகலா அவர்களை துண்டாடி தினகரனை தனியா விட்டு இவ்வளத்தையும் தமிழ்நாட்டுக்குள் நடந்து கொண்டிருப்பது என்னங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு தங்களுடைய தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட அணியை கூட்டி வச்சுக்கிட்டு பாருங்க, எங்களுடைய அணியில் 18% இருக்குது, உங்கள்கிட்ட வெறும் 20-21% தான் இருக்குது, அதனால நாம சம பங்கோடு பகிர்மானம் செய்வதற்கு முன்னாடியே டீலிங்கை முடிக்கிறாங்க. வெட்டும்போது பாதியா வெட்டு, 100% அல்லது 50-50 வெட்டுங்க, அல்லது 50% கொடுங்க, அல்லது 100 சீட்டு 130 சீட்டுன்னு நீங்களும் நாங்களும் பிரிச்சுக்கிடுவோங்கிற டீலிங்கை தான் நாங்கள் ஆட்சியில் பங்கெடுப்போம்னு சொல்றாங்க. இது அதிமுக தொண்டனுக்கு ஓப்பா இருக்குமா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க, அவர் வந்து இணைந்து போயிடுவார். நீங்கள் காலையில் சொல்லி சாயங்காலம் கூட இழுத்து வந்துடலாம், மக்களை இழுத்து வர முடியுமா? அப்படி வர முடியாதுங்கிறதுனால தான் நாங்கள் அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிப்போம், வெற்றி போடுவோம், இந்த ஆட்சியை வீழ்த்துவோம்னு சொல்லி சூளுரைக்கிறார். இது யாருக்கு சொல்றாருன்னா அதிமுக தொண்டனுக்கு சொல்கிறார். அதுவும் எப்போ சொல்றாருன்னா, சார் சொல்ற மாதிரி குத்துயிரும் கொலையுயிருமாக கடைசியில் வீழ வேண்டிய நிலைமையில் இருக்கும்போது முழுவதையும் பாதிக்கு பாதி அங்கோடி பாஜக கிட்ட தன்னுடைய முழு சிண்டையும் கொடுத்துட்டு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு சொல்லுகிறார். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, எடப்பாடி பழனிசாமி மற்றும் இவர்
பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த கூட்டணி அது ஒருவேளை சோபிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அண்ணாமலைக்கு சிக்கல். அண்ணாமலை முழு விருப்பத்தோடெல்லாம் இந்த கூட்டணி வெல்லணும்னு ஆசையோடு வேலை செய்ய மாட்டார். அப்போ பாஜகவுக்குள்ளே 2 வகையான உளவியல் இருக்குது. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை பெற்று விட்டார், ஒரு நல்ல நம்பர் வாங்கிட்டாரு. அவருடைய கருத்துல நீங்களே பேசுறீங்க. இல்ல அதான் அப்படி ஒரு நல்ல நம்பர் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓபிஎஸ்க்கும் இவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்குமே இருப்பு பிரச்சனையாகி போயிடும். அதனால இந்த கூட்டணிக்குள் இருப்பவர்களே இந்த கூட்டணி ஜெயிக்கக்கூடாது, வென்றுவிடக்கூடாதுங்கிற உளவியலோடு, குறிப்பாக அதிமுகவை வளர்க்கக்கூடாதுன்னு பாஜகவும், பாஜக வளர்ந்துடக்கூடாதுன்னு அதிமுகவும் வேலை செய்வார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால இதை திரட்டுவது, நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடு அல்லது ஒன்று போடுவோம் மக்களை காப்போம் இல்லை, முதல்ல அதிமுகவை காக்க வேண்டும், அதிமுகவை ஒன்றாக கட்டுவிக்க வேண்டும். குறிப்பாக யாருக்கிட்ட இருந்துன்னா பாஜகங்கிற சக்தியிடம் இருந்து, அழிவு சக்தியிடம் இருந்து அப்படிங்கறத என்னுடைய கண்ணோட்டம். இன்னொன்று ஒரே ஒரு தகவலை இல்ல, ஒரே ஒரு இப்ப சொல்றேன் நான் அதை சொல்ல வந்தேன். என்னன்னா, ஒரு விக்டிம் ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, அவருடைய சாதியை சொல்லும் போது கூட அஜித்குமார் நாடாருங்கிற வார்த்தையை பேசுறேன். நான் என்ன கேட்கிறேன், அந்த கொலைக்கு காரணமாக இருந்த அந்த பெண்மணியினுடைய ஜாதி சொல்வீங்களா, அல்லது அடித்த 4 இன்ஸ்பெக்டருடைய பேரை சொல்வீங்க, காவலாளர்களின் பேரை சொல்வீங்களா, ஜாதி சொல்வீங்களா? அப்போ எந்த விதத்தில் பாஜக அல்ல, பாஜகவின் வாடை வீசுகிற வலதுசாரி ஆதரவாளர்களே எவ்வளவு பிரிவு சக்தியா இருக்கிறாங்கன்னு பார்த்துக்காங்க. இப்படிப்பட்ட பிரிவு சக்தி நீங்க தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவ விட்டா ஜாதி ரீதியா பிழைப்பதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். அதற்கான சாட்சியா இப்போ அவர்களுடைய சரிங்களா, ஒவ்வொரு ஜாதியா தனித்தனியா பிரிச்சு அதனால இன்னொன்னு, முருக பக்தர்கள் மாநாட்டுல பாஜகவுக்கு ஆகா ஓஹோ ஒண்ணுமே கிடையாது. முருக பக்தர்கள் மாநாடு அட்டர் ஃபெயிலியர், பே பண்ணி கூட்டு வந்த நபர்கள் இருந்தாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, கூட்டணி கட்சியின் நபர்களை உட்கார வைத்துட்டு அவருடைய தலைவர்களை, குறிப்பா அண்ணாவை இழிவுபடுத்தி வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் என்ன வகையான உளவியலை ஒரு அதிமுக அதான் சொல்றேன். நீங்க பாஜகவின் ஆதரவை செஞ்சிட்டாங்க. கருணாநிதி அவர்கள் தான் ஒவ்வொரு ஜாதியா வச்சு இணைச்சு எலெக்ஷன்ல நின்னாரு. படுதோல்வி அடைஞ்சாங்க. ஸோ ஜாதியை பற்றி பேச விரும்பல. ஒரு இந்து விரோதத்தை, இந்து மக்களை பற்றி தவறாக பேசுவர்களை மேல் ஆட்சி எடுக்காது, இந்து கடவுள்களை பற்றி தவறாக பேசாம ஆட்சி எடுக்காது. வலதுசாரி ஆதரவாளர்ங்கிறவரு எல்லா ஒரு சாவலையும் ஒரு பிணத்தை ஜாதி பார்த்து அவரை அமைச்சராக இருந்தவர் சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் தவறா பேசும்போது அதுக்கு எஃப்ஐஆர் போட்டுக்கணும். புரியுதுங்களா? அப்ப உண்மையாவே ஜாதி மதம் அற்ற இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. சார் நான் வரேன், நான் அடுத்த உங்களோட ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க குறிக்கிட்டீங்க, அது மட்டும் நான் கேட்டேன். நம்ம தொடர்ந்து பேசலாம்.